வெல்கம் டு REVA'S. இன்னைக்கு நம்ம சேனல்ல மினி டிராயிங் அண்ட் பெயிண்டிங் புக் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இந்த DIY வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வீடியோக்கு லைக் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு வீடியோ ஷேர் பண்ணுங்க. இப்போ நான் ஒரு டிராயிங் புக் எடுத்திருக்கேன். இது வந்து நல்ல பெரிய சைஸ்ல இருக்கும். 180 GSM இருக்கக்கூடிய ஒரு டிராயிங் புக் இது. இதில் நம்ம வந்து வாட்டர் கலர் பெயிண்டிங் பண்ணலாம், அக்ரிலிக் பெயிண்டிங், போஸ்டர் கலர் பெயிண்டிங், ஆயில் பேஸ்டல் டிராயிங் இது எல்லாமே செய்யலாம். பென்சில் டிராயிங் கூட நம்ம பண்ணலாம். ஸோ இந்த புக்கில் இருந்து ஒரு 4 பேப்பர் மட்டும் நான் கிழிச்சு எடுத்துக்க போகிறேன். இது வந்து இந்த பேப்பர் நல்லா திக்காக இருக்கும். உங்ககிட்ட இந்த மாதிரியான பேப்பர் இல்லை, ஆனால் வந்து நீங்கள் பெயிண்டிங் புக் பண்ணணும் அப்படின்னா ஒயிட் கலரில் இருக்கிற சார்ட் பேப்பர் யூஸ் பண்ணிக்கோங்க. இல்லை நீங்கள் பென்சில் டிராயிங் மட்டும்தான் பண்ண போகிறீங்க அப்படின்னா நீங்கள் சாதாரண A4 சைஸில் இருக்கிற ஒயிட் பேப்பர் யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த டிராயிங் புக்கை இப்படியே வச்சுட்டு நம்ம பெயிண்டிங் டிராயிங் எல்லாமே பண்ணலாம். ஆனால் இது வந்து ரொம்ப பெரிய சைஸாக இருக்கிறதுனால கொஞ்சம் சின்ன சைஸில் செஞ்சால் காம்பேக்டாக நல்லாயிருக்கும்னு தோணுச்சு. அதனால தான் நான் வந்து இதை ட்ரை பண்ணுறேன். இப்போ இந்த புக்கில் இருந்து ஒரு 4 பேப்பர் வந்து நான் கிழிச்சு எடுத்திருக்கேன். இதில் 3 பேப்பரை வந்து மீடியம் சைஸில் கட் பண்ணிக்கிறேன். மீடியம் சைஸ்லன்னு சொன்னேன் இல்லையா, ஒவ்வொரு பேப்பரையுமே நம்ம வந்து ஒரு 8 பீஸ் இருக்கிற மாதிரி 3 பேப்பரை கட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து டோட்டலாக 24 பீஸ் கிடைக்கும். இந்த பேப்பர்ஸ் திக்காக இருக்கிறதுனால நிறைய பேப்பர் மாதிரி தெரியும். சப்போஸ் இதை நீங்கள் சாதாரண ஒயிட் பேப்பரில் செஞ்சிட்ருக்கீங்க அப்படின்னா அது வந்து கொஞ்சம் தின்னாக இருக்கிறதுனால நீங்கள் இன்னும் கூட அதிகமான பேப்பர்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். அப்போ வந்து உங்களுக்கு கொஞ்சம் பெரிய புக்காக கிடைக்கும். 4 பேப்பர்ஸையும் நான் கட் பண்ண பிறகு உங்களுக்கு காமிக்கிறேன். இன்னைக்கு இந்த வீடியோவில் நான் 2 புக் செஞ்சுருக்கேன். மீடியம் சைஸ் புக் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்துட்டு ஒரு பேப்பரை 8 பீஸ் இருக்கிற மாதிரி கட் பண்ணிவிட்டு உங்களுக்கு எத்தனை பேப்பர் தேவையோ அத்தனை நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. சின்ன சைஸில் இருக்கிற இந்த மினி பெயிண்டிங் புக் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா ஒரு பேப்பரை 16 பீஸ் இருக்கிற மாதிரி நம்ம கட் பண்ணணும். கட் பண்ணிவிட்டு உங்களுக்கு எத்தனை பேப்பர் தேவையோ அத்தனை பேப்பரை கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா இந்த புக் செய்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுங்கள். வீட்லேயே ஹேண்ட்மேடாக இந்த புக் செய்கிறதுக்கு நம்மளுக்கு நிறைய மெத்தட் இருக்குது. உங்ககிட்ட ஸ்டாப்லர் பின் இருந்தது அப்படின்னா ஸ்டாப்லர் பின் யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் எல்லா பேப்பரையும் சேர்த்து வச்சுட்டு ஸ்டாப்லர் பின் போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் இது ஒரு நோட் புக் மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க. இல்லை உங்களுக்கு வந்து தைக்கிறது பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் ஊசி நூல் வச்சுட்டு நீங்கள் இந்த பேப்பர்ஸ் எல்லாத்தையும் ஒன்றா வச்சுட்டு நீங்கள் நல்லா ஸ்டிச் பண்ணிடுங்க டைட்டாக. அதுக்கப்புறம் வந்து நீங்கள் இது நோட் புக்காக யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை பஞ்சிங் மிஷின் யூஸ் பண்ணிவிட்டு ஒரு 3 இடத்துல அல்லது 4 இடத்துல ஹோல்ஸ் போட்டுட்டு ஸ்பைரல் பைண்டிங் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஒரு புக்காக யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து எல்லா பேப்பரையும் சேர்த்து வச்சுட்டு கிளிப் போட்ட பிறகு என்கிட்ட இருந்த ஒயிட் க்ளூ எடுத்து இதுக்கு மேல் பக்கத்தில் மட்டும் க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு நல்லா இதை ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டேன். இது வந்து நல்லா காயட்டும். நான் இன்றைக்கி 2 புக் செய்கிறதுனால 2 புக்லேயும் இதே மாதிரி செஞ்சு இதை காய வச்சு எடுத்துக்கிறேன். இது ட்ரை ஆகிறதுக்கு ஒரு 10 மினிட்ஸ் போதும். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நம்ம சேனலில் ஒரு கிவ்அவே வச்சுருந்தோம். அதில் வந்து நிறைய பேர் பார்ட்டிசிபேட் பண்ணிங்க. அதுலேருந்து ஒரு 7 பேருக்கு வந்து நான் செலக்ட் பண்ணிவிட்டு கிஃப்ட் சென்ட் பண்ணியிருந்தேன். இதில் 6 பேருக்கு கிஃப்ட் கிடச்சிருச்சு அப்படின்னு எனக்கு மெயில் பண்ணிட்டாங்க. ஒருத்தவங்களுக்கு அனுப்பின கிஃப்ட் மட்டும் திருப்பி எனக்கே ரிட்டர்ன் ஆயிடுச்சு. இது எதுக்கு நான் இப்போ சொல்கிறேன்னா நெக்ஸ்ட் கிவ்அவே சீக்கிரமாக ஸ்டார்ட் பண்ண போகிறேங்க. சப்போஸ் உங்களுக்கு வந்து கிவ்அவேல பார்ட்டிசிபேட் பண்ண விருப்பம் இல்லை, கிஃப்ட்ஸ் வாங்குறதுல உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ண வேண்டாம். யாருக்கு விருப்பம் இருக்கோ அவங்க மட்டும் பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள். கரெக்டான அட்ரஸ், ஃபோன் நம்பர் கொடுங்க. உங்களுடைய கரெக்டான அட்ரஸ், ஃபோன் நம்பர் எதுக்காக கேட்குறோன்னா கொரியர் ஆஃபீஸில் வந்துட்டு நம்ம சென்ட் பண்ணும்போது நம்மளுக்கு தேவைப்படும். அதுக்காக தான். மற்றபடி உங்களோட அட்ரஸ், ஃபோன் நம்பர் ரொம்ப சேஃபாக இருக்கும். பயப்பட தேவையில்லை. இப்போது இந்த 2 புக்குமே நல்லா ட்ரை ஆகிடுச்சு. இப்போ நான் வந்து ஒரு பேட்டர்ன் பேப்பர் எடுத்துக்க போகிறேன். பேட்டர்ன் பேப்பர் இருந்ததுன்னா யூஸ் பண்ணிக்கோங்க. இல்லை கலர் பேப்பர் இருந்தால் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை ஹோம்மேடாக பேட்டர்ன் பேப்பர் செஞ்சுட்டு அதை கூட நீங்கள் வந்து ஃப்ரண்ட் பேஜுக்காக யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை உங்ககிட்ட ஃபோம் ஷீட் இருந்தது அப்படின்னா கிளிட்டர் ஃபோம் ஷீட்டோ இல்லை ப்ளைனாக இருக்கிற ஃபோம் ஷீட்டோ உங்களுக்கு பிடிச்ச கலரில் எடுத்துகிட்டு நீங்கள் வந்து இந்த புக்குக்கு கவருக்காக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் ஒரு பேட்டர்ன் பேப்பர் எடுத்திருக்கேன்ல, இது வந்து லைட் ப்ளூ கலர் ஜீன்ஸில் லேஸ் ஒர்க் பண்ணால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரியான ஒரு பேட்டர்னில் இருக்கக்கூடிய ஒரு பேப்பர். இந்த பேப்பர் எடுத்துகிட்டு நான் கரெக்டாக மெஷர் பண்ணிக்கிறேன். மெஷர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் கட் பண்ணிவிட்டு ஃப்ரண்ட் பேஜுக்கு மட்டும் இந்த பேப்பர் இருக்கிற மாதிரி வச்சு நான் ஸ்டிக் பண்ண போகிறேன். இன்றைக்கி நான் செஞ்சுருக்கிற இந்த 2 புக்குக்குமே நான் சேம் பேட்டர்ன் பேப்பர் யூஸ் பண்ணிவிட்டு ஒரே மெத்தடில் தான் நான் இதை செய்ய போகிறேங்க. இந்த புக்கோட ஃப்ரண்ட் சைடில் இந்த பேட்டர்ன் பேப்பர் இருக்கிற மாதிரி இருக்கும். பேக் சைடில் வந்து கொஞ்சம் திக்கான ஒரு ஏதாவது கார்ட்போர்ட் மாதிரி வச்சா நல்லாயிருக்கும்னு தோணுச்சு. அதனால என்கிட்ட ஸ்டிக்கர் வாங்கினா அட்டை ஒன்று மிச்சம் இருந்துச்சு. அந்த அட்டையை வந்து கரெக்டாக வச்சு மெஷர் பண்ணிவிட்டு நான் வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இதுக்கு பதிலாக உங்ககிட்ட ஏதாவது மெல்லிசான கார்ட்போர்ட் பீஸ் இருந்துச்சுன்னா அதை வந்து நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்படி இல்லைனா பழைய இன்விடேஷன் கார்டு இருந்துச்சுன்னா அந்த இன்விடேஷன் கார்டை எடுத்துகிட்டு அதுக்கு மேலே பேட்டர்ன் பேப்பரோ அல்லது ஒயிட் பேப்பரோ ஒட்டிட்டு அதை வந்து நீங்கள் பேக் சைடில் அட்டைக்காக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்துட்டு க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு பேக் சைடில் இந்த அட்டை எடுத்து நான் ஸ்டிக் பண்ணிக்கிறேன் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறமா ஃப்ரண்ட் சைடில் க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு மேலே வந்து ஆல்ரெடி நம்ம க்ளூ அப்ளை பண்ணி காய வச்சுருந்தோம்ல அந்த இடத்துலையும் க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு அப்புறம் இந்த அட்டைக்கு மேலேயும் க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு நம்ம வந்து இதை நீட்டாக ஒட்டிக்கலாம்.
இந்த மாதிரியான பேட்டர்ன் பேப்பருக்கு பதிலா நீங்க சாதாரண ஒயிட் பேப்பர் ஒட்டிட்டு அல்லது கலர் பேப்பர் ஒட்டிட்டு உங்களுக்கு பிடிச்ச கியூட்டான ஃபேஸ் வரைஞ்சிக்கலாம் நீங்க. இப்போ இந்த 2 புக்கையுமே நான் வந்து எனக்கு பிடிச்ச மாதிரி ரொம்ப சிம்பிளா செஞ்சிருக்கேன். இதே மெத்தட்ல நீங்க பிளாக் கலர்லயும் பிங்க் கலர்லயும் பேட்டர்ன் பேப்பர் கலர் பேப்பர் யூஸ் பண்ணிட்டு பிளாக் பிங்க் தீம்ல நீங்க இந்த புக்கை செஞ்சாலும் சரி, இல்லைனா பிளாக் கலரும் பர்பிள் கலரும் யூஸ் பண்ணிட்டு பிடிஎஸ் லோகோ ஸ்டிக் பண்ண பிறகு இதை வந்து நீங்கள் ஒரு டிராயிங் புக்காக யூஸ் பண்ணுறதுனாலும் சரி, இல்லை எதுவும் வேண்டாம் ஏதாவது சீனரி மாதிரியோ இல்லை யூனிகார்ன், ரெயின்போ, இல்லை டிஸ்னி பிரின்சஸ், பார்பி, டோரா, சின்சான், டாம் அண்ட் ஜெரி, ஷிம்மர் அண்ட் ஷைன், நிஞ்சா ஹட்டோரி, டோரிமான் இந்த மாதிரியான ஏதாவது கார்ட்டூன் கேரக்டர் மாதிரி நீங்கள் ஸ்டிக் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணுறதுனாலும் சரி, இல்லைனா ஏதாவது மோட்டிவேஷ்னல் குவாட்ஸ் இல்லை ஃபோமிக்கில் யூஸ் பண்ணிவிட்டு க்ளவுட் மாதிரி இல்லை ஃப்ளவர்ஸ் மாதிரி ஏதாவது மேக் பண்ணிவிட்டு அதை நீங்கள் ஸ்டிக் பண்ணி வச்சு கூட யூஸ் பண்ணலாம். ஃபஸ்ட்டு நான் மேக் பண்ண புக்கில் வந்து வேரெவர் யூ கோ வித் ஆல் யுவர் ஹார்ட் அப்படிங்கிற ஸ்டிக்கர் எடுத்து நான் ஸ்டிக் பண்ணியிருக்கேன். ஒருவேளை உங்ககிட்ட எந்த ஸ்டிக்கர்ஸும் இல்லை அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு ஒயிட் பேப்பர் எடுத்துக்கோங்க. கூடவே டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கிற மாதிரியான ஏதாவது பிளாஸ்டிக் கவர் எடுத்துகிட்டு அந்த கவரில் ப்ரஷ் பென் அல்லது ஸ்கெட்ச் பென் யூஸ் பண்ணிவிட்டு அங்கங்கே கலர் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் வாட்டரை கையில் எடுத்துகிட்டு நீங்கள் லைட்டாக ஸ்ப்ரே பண்ணி விட்டுருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த பிளாஸ்டிக் கவர் மேலே அந்த கலர் வாட்டர்லாம் அப்படியே இருக்கும். அதில் வந்து ஒயிட் பேப்பரை நீங்கள் லைட்டாக அதுக்கு மேலே வச்சுட்டு நீங்கள் எடுத்துகிட்டு அது நல்லா ட்ரை ஆன பிறகு அதில் உங்களுக்கு பிடிச்ச மோட்டிவேஷனல் குவாட்ஸ் எழுதிக்கோங்க. எழுதிட்டு அதை கட் பண்ணிவிட்டு நீங்கள் ஃப்ரண்ட் பேஜுக்கு மேலே வச்சு ஸ்டிக் பண்ணிடுங்க. ஃபஸ்ட்டு புக் செஞ்சல அதே மெத்தடில் இந்த குட்டி புக்கையும் நான் செஞ்சு எடுத்துக்கிறேன். சீக்கிரமாகவே நம்ம சேனலில் கிவ்அவே ஸ்டார்ட் பண்ண போகிறேங்க. கிவ்அவே கிஃப்ட்ஸ் வந்து என்ன கொடுக்கலாம் அப்படின்னு ஆடியன்ஸ் போல் வச்சு கேட்டப்போ நீங்கள் வந்து நிறையா பேர் ஓட் பண்ணியிருந்தது நானோ டேப் அந்த கிளிட்டர் சீக்வன்ஸ் செட்டு தான் சொல்லியிருக்கீங்க. ஸோ அதுதான் வந்து நெக்ஸ்ட்டு கிவ்அவேக்கு கிஃப்டாக நான் கொடுக்க போகிறேன். உங்களுக்கு விருப்பம் இருந்ததுன்னா நீங்கள் அந்த கிவ்அவேல பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள். கிவ்அவே எப்போ ஸ்டார்ட் பண்ண போகிறோம், எப்போ ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிற எல்லா டீட்டெயில்ஸும் கம்யூனிட்டி டேபிளில் நான் வந்து கிளியராக ஒரு போஸ்டிங்காக நான் போஸ்ட் பண்ணுறேன். இப்போ இந்த மினி பெயிண்டிங் புக்கில் இஃப் யூ ட்ரீம் இட் யூ கேன் டூ இட் அப்படிங்கிற ஒரு ஸ்டிக்கர் எடுத்து நான் ஸ்டிக் பண்ணியிருக்கேன். எனக்கு வந்து இந்த 2 புக்குமே ரொம்ப பிடிச்சிருந்தது. ஃப்யூச்சரில் இந்த 2 புக்லேயும் நான் எப்படி பெயிண்டிங் பண்ணுறேன், ட்ராயிங் பண்ணுறேன் அப்படிங்கிற வீடியோவும் நான் வந்து ஷார்ட்ஸாக அப்லோட் பண்ணுறேன். உங்களுக்கு இந்த ஹோம்மேட் பெயிண்டிங் புக், ட்ராயிங் புக் ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா வீடியோக்கு லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வீடியோ ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்கன்னா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆலில் செட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்து நான் வீடியோ அப்லோட் பண்ணும்போது உங்களுக்கு எல்லா நோட்டிஃபிகேஷனும் கரெக்டாக வரும். நீங்கள் எல்லா வீடியோவும் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். இந்த ஹோம்மேட் பெயிண்டிங் புக் பண்ணுறதுல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தாலோ இல்லை ஏதாவது சஜஷன் இருந்தாலோ கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் சீக்கிரமாகவே உங்களோட கமெண்ட்க்கு ரிப்ளை பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.